ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன் வறுக்கிறது தான் நம்ம பாட்டி ஸ்டைலில். மீன் ஜிலேபி மீன் வாங்கி அங்கேயே கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணியும் வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி வறுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். அது எப்படின்றதையும் பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஃபிஷ் குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நான் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பல் பூண்டு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கல்லுப்பு, சின்ன தக்காளி 1, அப்புறம் ஒரு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்து அந்த கரைச்சி அந்த தண்ணியை விட்டுக்கிறேன். மஞ்சள்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற நார்மலாக குழம்பு மிளகாத்தூள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரு, 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இது நல்லா மீனில் நல்லா இதே மாதிரி கோட் ஆகுற மாதிரி எல்லாம் இதே மாதிரி மசாலா போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அது கூடயே நீங்கள் கருவேப்பிலையும் உருவி போட்டு ஊற வைக்கலாம். நான் போடல, அதனால் இப்போ தோசைக்கல்லில் நான் போட்டுட்டு ஃபிஷ்ஷை எடுத்து அது மேலே வச்சுக்கிறேன். ஜிலேபி மீன் இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிரும். பாட்டி ஸ்டைல் எங்கள் வீட்டு பாட்டிலாம் இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. இது தோசைக்கல்லுலேயும் ஒட்டாது. அந்த ஸ்பைஸ் மசாலா நல்லா மீன்லேயும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நல்லா மீன் ஒன் சைடு வெந்ததுக்கப்புறம் திரும்பவும் திருப்பி போட்டுக்கலாம். ரொம்பவும் ஆயில் இல்லாமல் நல்லா டக்குன்னு செஞ்சிடலாம் இந்த ஃபிஷ் ஃப்ரையு. இதே மாதிரி ஒன்று ஒன்றா நல்லா திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நல்ல ஜூஸியாக சூப்பராக ஒரு ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன வீடியோ வேணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.